கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த 3 மாதங்களையும் கடந்து 4வது மாதத்தை கூட காண செய்த ஆண்டவருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு நன்றி செலுத்தும் ஒரு பாடல். நாம் இருப்பதே ஆண்டவருடைய கிருபை தான். எப்பொழுது என்ன நடக்குதுன்னு தெரியாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜீவன் தேவனுடைய பார்வைக்கு மிக அருமையாக இருக்குது. ஆகவே அவர் நம்முடைய வாழ்வை, நம்முடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார் என்ற நாம் நன்றி செலுத்தி இந்த பாடலை நான் தேவனுக்கு மகிமையாக பாடுகிறேன்.
8ஆம் வசனம். நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் இந்த ஏப்ரல் மாதம் நமக்கு கொடுத்த அருமையான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாராவது ஒருவர் அதை பார்த்து நீங்கள் சத்தமாக வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கரங்களை வைத்து சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கூட சற்று நேரம் உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது இந்த வார்த்தை மூலமாக என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இந்த நேரத்தை ஒவ்வொருவருக்கு மோட்சமாக்கின்றார். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர்மா பாட்டு நமக்கு ஒரு பூஸ்ட். உண்மையா இல்லையா? என்ன கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆமென். ஆமா, இவ்வளவு வயசுல நாம பாடுவோமா பேசுவோமான்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் பாடுறதை பத்தி யோசிக்கணும்ல. அருமையான பாடல். அவர்கள் பாடுவதன் மூலமாக நாங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு நான் போதகராக பணியாற்றி கொண்டிருப்பதற்கு அவருடைய பாடலும் அவருடைய வழிநடத்தலும் நிச்சயமாக ஒன்றாக இருக்கிறார். நீங்க ஒவ்வொருவரும் பாஸ்டர்மாவாக தொடர்ந்து பண்ணணும். ஜெபம். அவன் இன்னும் நிறைய பாடம் அடிக்கடி அவனுக்கு ஒரு சோல் வந்துடுது. பாட மாட்டேன், நான் அவனை விடுறது இல்லை, ஒரு பூஸ்ட் கொடுப்பேன், நீ பாடிதான் ஆகணும். குரல்ல பாதி வார்த்தை வந்தா கூட எங்களுக்கு அது ஆசீர்வாதம் சொல்லி அவங்க எழுத்து முன்னாடி நிற்க வச்சிருவோம். நம்ம அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கணும். இது முகஸ்திக்காக நான் பேசக்கூடிய வார்த்தைகள் அல்ல, நம்ம எல்லாருக்கும் மனதுக்குள்ள இருக்கிற ஒரு காரியங்கள் தான். அவரை கர்த்தர் தொடர்ந்து அவர்களையும் பாஸ்டரையும் தொடர்ந்து எல்லா காரியங்களும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வாசல் தான் நம்ம திறந்திருக்கிறதா பூட்டி இருக்கிறார் இல்ல? 40 நாட்கள் வேதாராய்ச்சி. என்ன தலைப்பு? இந்த வார்த்தையை தான் பாஸ்டர் கேட்பார் முதல்ல. என்ன தலைப்பு? இந்த வார்த்தையை மறக்கவே முடியாது. உடனே நாங்களாம் பதில் சொல்லுவோம். என்ன பதில் சொல்லுவோம்? மலைமேல் ஏறும் அனுபவம். ஏன்னா ஒரு நாள்ல மறந்துடலாம். இது எத்தனை நாள்? 40 நாள் எங்களுக்கு காதல கேட்டு இது எந்த எங்களுக்கு நாங்கள் மறிக்கும் தருவாயிலும் இந்த வார்த்தை எங்களுக்கு மாறவே மாறாது. ஹல்லேலூயா. அனுபவம் அதுதான் ரொம்ப முக்கியம். அனுபவத்தின் மூலமாக மாற்றங்கள். இதுதான் என்னுடைய செய்தி. அனுபவமும் மாற்றமும் என்கிற தலைப்பில தான் நம்ம சில காரியங்கள் சொல்றோம். ஏன்னா வாழ்க்கையிலே நடக்கிற அனுபவங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வருகிறது. அதை நீங்க மறந்துவிடக் கூடாது. வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்வோம். 16 25 நாம் அதை வாசித்தோம். அப்போஸ்தலர் 16 25ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 26ஆம் வசனத்தை வாசிங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக அதிர்ந்தது. உடனே கதவுகள் அப்போ ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை இன்றைக்கு நமக்கு வைத்திருக்கிறார். பூட்டி இருந்த கதவுகள் இப்ப என்ன ஆயிடுச்சு? திறந்து விட்டது. எல்லாருடைய கட்டுகளும் நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஏன் உங்க குடும்பத்துல பிரச்சனைனா உங்களை என்ன பண்ணி வச்சிருக்காங்க? கட்டி வச்சிருக்காங்க. என்ன கட்டோ எனக்கு தெரியல. அவன் இதை ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, உங்களை கட்டி வச்சிருக்கிறாங்க. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல எந்த கட்டு? கயிறு தான். கயிறு என்கிற கட்டை கட்டி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? கலண்டு போயிட்டு பூட்டி இருந்த வாசல் திறந்து விட்டது. ஹல்லேலூயா. பெரிய ஒரு மாற்றம். அனுபவங்கள் நமக்கு மாற்றங்களை கொண்டு வருகிறது. ஒரு சிறைச்சாலைக்காரனுடைய அனுபவம், அதன் மூலமாக அப்படியே மாற்றம். இன்றைக்கு நான் அதை குறித்து தான் உங்களோடு சொல்ல போகிறேன். பவுலை குறித்து நான் பேச போவதில்லை. சிறைச்சாலைக்காரனை குறித்து நான் ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு வாட்ச்மேன் தெரியல, காவல் காக்கிறவன். அவனுக்கு நைட் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறான்.
காலையில எழுந்துட்டான். எழுந்திருக்கும் போது இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய பதற்றம். ஏன்னா நைட்டு ஒரு கனவு. அந்த கனவை எப்படி நான் யாரிடம் சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த வீட்டினுடைய எஜமானர் ரொம்ப நல்லவர். அவர் காலையிலே புறப்படும்படியாக செல்கிறார். இவன் கதவை திறந்து வைக்கிறான். இவனுக்குள்ள யோசனை ஓடிக்கொண்டிருக்கிறது. நேரா எஜமானிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் பயம். அதனால பின்னாடி அம்மா வராங்க. அவங்ககிட்ட போயிட்டு, அம்மா ஐயா எங்க போறாரு? இல்ல, அவர் இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு போறாரு, அவர் வெளிநாட்டு செல்ல இருக்கிறார். இவனுக்கு அப்படியே ஒரு அதிர்ச்சி அவனுக்குள்ள. அப்ப அவன் சொல்றான், அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க, ஐயா கிட்ட இதை சொல்ல முடியாது. நேற்று ஒரு கனவு கண்டேன். அதுல ஐயா இப்படியாக வெளிநாடு செல்வதாகவும், வெளிநாடு செல்லும்போது அவர் சென்ற அந்த பிளைட் உடைந்து மறைத்து விட்டதாக நான் கனவு கண்டேன். நம்முடைய வீடே சோக வீடாக இருக்கிறதை நான் கனவுல கண்டேன். அதனால தயவு செய்து என்னுடைய இந்த கனவை நீங்க தள்ளிவிடாதபடி ஐயாவை எப்படியாவது சொல்லி தடுத்து விடுங்க. இந்த அம்மா எப்படி போய் சொல்ல முடியும்? ஆனாலும் தன்னுடைய கணவர் போய் ஒருவேளை நடந்து விட்டால் என்ன செய்வதுன்னு ஒரு பயம் வந்து விட்டது. ஆகவே இந்த வாட்ச்மேனுடைய கனவை கொண்டு அந்த எஜமானிடத்திலே அவர் சொல்லுகிறார், ஐயா இன்னைக்கு நீங்க போக வேணாம், நீங்க போகாதீங்க. ஏன்னா ஒரு கனவு கண்டுட்டான், பலிக்குதோ இல்லையோ எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஒருவேளை பலிச்சிச்சுன்னா அதை என்னால தாங்கவே முடியாது. தயவு செய்து இன்றைக்கு உங்களுடைய டூரை நீங்க என்ன பண்ணிடுங்க, கேன்சல் பண்ணுங்க. இவன் யோசிச்சா, சரி வாட்ச்மேன் கனவு விடுங்க, சரி ஒய்ஃப் சொல்லிட்டாங்க கேட்டுருவோம். என்ன மாதிரி போல இருக்கவன் அப்படியே கேட்கிறவன் என்ன பண்ணிட்டான், தட்டாதபடி அப்படியே கேட்டுட்டான். வீட்டுக்குள்ள போயிட்டான். உண்மையாகவே வந்த செய்தி என்ன, இவன் போக வேண்டியிருந்த அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி அநேக பேர் மரித்து போனார்கள். இந்த அம்மாவுக்கும் இவருக்கும் பயங்கர சந்தோஷம். எப்படி இந்த வாட்ச்மேனுடைய கனவு கழித்து விட்டது? ஒருவேளை இதை தட்டி கழித்து விட்டு நான் ஒருவேளை சேர்ந்திருந்தா எனக்கு என்ன இருக்கும், என்னுடைய உயிர் போயிருக்கும். ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அதனால வாட்ச்மேன் அவர் கூப்பிட்டு, இந்தப்பா ஒரு 20,000 ரூபாய், இது ஒரு சின்ன அன்பளிப்பு தான், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா கண்ட கனவை தான் நான் சொன்னேன், தயவு செய்து எனக்கு இதெல்லாம் வேணும். இல்ல இல்ல நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மகிழ்ச்சியோடு போகும்போது, ஒரு நிமிஷம் நாளையிலிருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இவனுக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் இப்பதான் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாரு, நாளைக்கு நீ வேலைக்கு வர வேண்டாம். ஐயா நான் என்னையா தப்பு பண்ணேன், இனிமேல் நீ இந்த வேலைக்கு லாயக்கற்ற. என்னையா சொல்றீங்க, உனக்கு நான் என்ன வேலை கொடுத்திருந்தேன், நைட் வாட்ச்மேன். நைட் வாட்ச்மேன் என்ன பண்ணணும், தூங்கணுமா? இவங்க பாஸ்டமா நம்ம செக்ஷன் அனுபவத்தை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். தூங்கக்கூடாது. ஆனா கனவு எப்போ வரும், தூங்கும்போது தான் கனவு வரும். அப்ப நைட் வாட்ச்மேனாக இருந்து இவனுடைய வேலையை ஒழித்திருந்து வீட்டை பாதுகாக்கணும். ஆனா கனவு கண்டுட்டான், அப்படின்னா அவன் தூங்கி இருக்கிறான். அதனால இனிமேல் உனக்கு நைட் வாட்ச்மேன் வேலைக்கு நீ லாய்க்கு இல்லை, அதனால உன்னை வேலையை விட்டு எடுத்து விடுகிறேன். காலில் விழுந்துடும், ஐயா மன்னிச்சுங்க, இனிமேல் நான் தூங்க மாட்டேன். இல்ல நீ தூங்குனது தவறு, நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் மன்னிப்பு பரிசு கொடுத்துட்டேன். ஆனா நீ வேலையில நீ சரியாக எழுதணும், நான் அனுப்பிட்டேன். உன்னை சோகத்தோடு போனான். அப்ப திருப்பி அவன் கூப்பிட்டு, உன்னை நைட் வாட்ச்மேன் வேலையை தான் எடுத்தேன், ஆனா உனக்கு வேலை கொடுக்காம இருக்க மாட்டேன், நீ பகல்ல என்னோட சேர்த்து வேலை செய்ய சொல்லி அவனை மீண்டும் சந்தோஷப்படுத்தினான். ஹல்லேலூயா. ஒரு சின்ன கதை தான், நீ யோசிச்சு பாருங்க. இப்படிதான் இந்த சிறைச்சாலையிலும் ஒரு காட்சி இங்கு நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து என்று வாசிக்கிறோம். அவனுக்கு என்ன டியூட்டி அங்க, அவன் கண்ணிழித்து பார்க்கக்கூடிய டியூட்டி அங்க. ஒரு சிறைச்சாலைக்காரனுடைய அனுபவத்தை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு மாற்றம் வரும். இங்கே அவன் 3 தவறு செய்கிறான் பாருங்க. முதலாவது அவன் விழித்திருக்கணும், அதாவது விழித்திருக்கணும். ஆனா என்ன பண்றான், நித்திரை தெளிந்து. தூங்கக்கூடாதுங்க. நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு சரியாக ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம என்ன பண்றோம், அதை அசட்டை பண்ணி விடுகிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, சபைகளிலே தூங்குவது பாவம். இதை நீங்க நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். பாஸ்டர் இங்க வந்தாதான் எனக்கு தூக்கம் வருது. எப்படி வரும்? நீங்க தேவனுடைய வார்த்தையை நீங்க வாஞ்சியோடு கேட்கிறவர்களாக இருந்தா உங்களுக்கு என்ன வராது, வராது, கண்டிப்பா வராது. நீங்க என்ன 24 மணி நேரமும் பேச வச்சீங்க, நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா.
ஆமா. ஏன்னா நீங்க என்னுடைய வார்த்தையாக நீங்க பார்க்க கூடாது. நானும் சில காரியங்களை யோசித்து வரணும், அவ்வளவுதான். அதை வச்சு 2 நிமிஷம் தான் என்னால பேச முடியும். ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு தருகிறார், அதை உங்களுக்கு நான் போதிக்கிறேன். இது ஆண்டவருடைய வார்த்தை. பேசுவது நானாக இருந்தாலும் அது ஆண்டவருடைய வார்த்தையாக வெளிப்படுகிறது. நீங்கள் அதை ஆண்டவருடைய வார்த்தையாக நீங்கள் கேட்க வேண்டும். தூங்கக்கூடிய இடம் இது. ராத்திரி இருக்கு, வீட்டுல சும்மா இருக்க தூங்குங்க. ஆனா தூங்க வேண்டிய நேரத்துல தூங்காம தூங்கக்கூடாத நேரத்துல என்ன பண்ணணும்? தூங்கிக்கிட்டு இருக்கோம். பெரிய தவறு. இந்த தவறு செய்யறாங்க. ஒரு அனுபவம், ஒரு புது அனுபவம். இவன் அங்க நித்திரை கொள்கிறான். அது முதல் தவறு. 2வது நடந்தது என்ன? சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று. முதலாவது அயர்ந்த நித்திரை அடைந்தது ஒரு தவறு. 2வது அவசரப்படுகிறான். அவசரப்படுவது பெரிய தவறு. எதுக்கு இருந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. ரொம்ப யோசனையோடு செய்யணும். அது குடும்பத்தினால ஆகட்டும், தனிப்பட்ட வாழ்வாக இருக்கட்டும், ஊழியத்தின் காரியங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியத்தையும் நாம் உடனடியாக எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்தவே கூடாது. அது தப்பா தான் போய் முடியும். ஆண்டவரிடத்துல ஜெபித்து யோசித்து பொறுமையோடு இது செஞ்சா நல்லதா நல்லது இல்லையா இதையெல்லாம் யோசிக்கணும். அவசரம் என்பது பெரிய பாவம். மோசேயுடைய வாழ்விலே கானானுக்குள்ளே அவன் பிரவேசிக்க முடியாம போனதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவன் அவசரப்பட்டதுதான். அவசரத்தினால என்ன வரும்? கோபம் வரும். இல்ல கோபத்தினால நம்ம அவசரமா செயல்படுறோம். 2மே அப்படி ஒண்ணுதான். இங்க இவன் அவசரப்படுறது என்ன நினைச்சிட்டா? இவங்கெல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி அவன் தவறுதலாக எண்ணி விட்டான். ஆனா அவங்க போகல. ஆனா இவன் நினைச்சுக்கிட்டா அவன் போய்கிட்டான்னு சொல்லி அவசரப்பட்டான். 2வது அப்படி தொடர்ந்து பார்க்கும்போது ஓடி போன எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். தன்னை அழிக்க நினைக்கின்றான். 3 காரியங்கள் செய்த தவறு. அயர்ந்து நித்திரை அழித்தான், அது தவறு. அவசரப்பட்டான், அது தவறு. தன்னை அழிக்க அவன் நினைக்கின்றான். என்ன செய்யலாம்? தற்கொலை செய்ய. அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஏன்னா இவனுடைய அதிகாரிகள் சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா தப்பிச்சு போயிட்டாங்க. தப்பிச்சு போவதற்கு முதல் காரணம், முக்கிய காரணம், இவன் தூங்கிட்டான். அழிக்க நினைக்கிறான். கத்தியை உருவான். கத்தியை உருவி மற்றவர்களே வெட்ட நினைத்த கத்தி இப்போ அந்த கத்தியை வச்சு தன்னை தானே அழித்துக் கொள்ள அவன் கத்தியை எடுக்கிறான். நிறைய குடும்பங்களில் இன்னைக்கு நமக்கு யோசனை சில நேரத்துல என்ன பண்றது? இந்த உலகத்துல வாழ்வதை விட தற்கொலை சாவதே மேலும் சொல்லி தற்கொலை அளவுக்கு போகிற ஜனங்கள் உண்டு. ஆண்டுடைய பிள்ளைகள் கூட உண்டு. ஆனா தற்கொலை தீர்வாக தற்கொலை செய்கிறவர்கள் எங்க போவாங்க? ஏன்னா உங்களுடைய உயிர், நம்முடைய உயிர், அதான் என்னுடைய உயிர் என் கையில் இல்லை. உங்களுடைய உயிர் உங்களுடைய கையில் இல்லை. யாருடைய கரத்தில் இருக்கிறது? அதை எடுக்கவும் கொடுக்கவும் யாருக்கு அதிகாரம் இருக்கு? இயேசுக்கு. நீங்க அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவேளை நீங்க நாள் ஃபுல்லா ஆண்டவருக்காக பிரியமாய் வாழ்ந்து ஒரு நொடியில அவசரப்பட்டு உங்களை நீங்கள் அழிக்க நினைத்து மறித்து போனீங்கன்னா எந்த ஒரு கிரியைகளினாலும் நீங்கள் எங்க போக முடியாது? மோட்சத்துக்கு போகும். தற்கொலை செய்கிறவருடைய மரணம் நிச்சயமாக நித்தியம், நரகம் தான். அதை மறந்துடாது. அதனால எந்த சூழ்நிலையிலும் இந்த ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்கள் வரக்கூடாது. சிறைச்சாலைக்காரனுக்கு ஒரு அனுபவம். தூங்கினா அது அவசரப்பட்டா அதுக்கு பிறகு அழிக்கணும். அப்போ ஒரு குரல் வருகிறது. 28வது வசனத்தை வாசிங்க. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாது. போதும். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. நீங்கள் நானும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தா ஆண்டவர் நமக்கு ஒரு வாசலை திறந்து வச்சுட்டா முதல்ல என்ன பண்ணுவோம்? ஓடி. நம்ம ஒரு பாஷையில சொல்றதா கரெக்டா வாஸ்தவமா இருந்ததுதான் கரெக்டா சொல்லும். துண்ட காணும் துணிய காணும் ஓடி இருக்கணும். ஆனா இவங்க அங்க நிக்கிறாங்க. பவுலுக்கு ஒரு சோதனை வருகிறதுன்னா பவுலுக்கு நல்லா தெரியுங்க. இந்த சோதனையின் மூலமாக ஏதோ ஒரு நன்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம எப்படி தெரியுமா? சோதனை வந்துட்டா நமக்கு நன்மை வரப்போகுதுன்னு யோசிக்க மாட்டோம். சோதனையே நினைச்சிட்டு இருக்கோம். இப்படி செஞ்சுட்டாரு ஆண்டவர், இப்படி செஞ்சுட்டாரு ஆண்டவர், இப்படிதான் செய்வாரு. ஆனா உன்னை அப்படி பண்ணுவாரு. அது நம்ம மறந்துடுறோம். இப்படி மட்டும் நினைக்கிறோம். அப்படியா உன்னை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. பவுலுக்கு நல்லா தெரியும். அவர் போகல. ஏதோ ஒரு திட்டத்தோடு அங்க அடைக்கப்பட்ட பவுல். ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, பவுலும் ஷீலா இல்ல, சீலா. அதனால நிறைய பேர் என்ன வச்சுக்கிறாங்க, நானே ஆரம்பத்தில் அப்படி வச்சேன். பவுலும் சீலாவும் புருஷ பொண்டாட்டி இல்ல ஒரு ஆணும் பெண்ணும் இப்படிதான் நினைச்சோம். சீலான்றது ஒரு ஆண். நல்லா புரிஞ்சுக்கங்க.
புரிஞ்சுங்க. இங்க யாரு தெரியாதவங்க தெரிஞ்சா 2 பேருமே ஆண் தான். சரிங்களா? பவுலும் அவருடைய நண்பர் சீலா. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். 2 பேருமே இங்க கட்டப்பட்டிருக்கும் போது அவங்க ஜெபம் பண்றாங்க, காவல் குதித்து பாடுறாங்க. ஆனா திறந்த வாசல் அவங்களுக்கு கிடைத்தது. ஆனா ஓடி போகும். ஏன்னா அனுபவம் வந்துருச்சு. இப்போ ஒரு மாற்றத்துக்கான ஒரு நேரத்துக்கு காத்திருக்கிறாங்க. அனுபவங்களின் மூலமாக தான் என்ன வரும்? மாற்றங்கள் வரும். பேசலாமா? அனுபவங்கள் மூலமாக தான் மாற்றங்கள் வரும். மறந்துடாதீங்க. ஆமா, அந்த மாற்றம் நமக்கு நன்மையானதாக இருக்கும். இங்க அயர்ந்து நித்திரை செய்தான், அவசரப்பட்டான், அழிக்க நினைத்தான். அப்பொழுது பவுலுடைய குரல் என்ன நடக்குது? மிகுந்த சத்தப்பட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம். நீ ஏன் அவசரப்படுற? நீ நினைக்கிறது தப்பு, அவசரப்படாத. நாங்க ஓடி போக, நாங்க இங்கதான் இருக்கிறோம். சொன்ன பிறகு அவன் ஓடலாம். ஓட வேண்டியவங்க இவங்க ஓடல, சிறைச்சாலைக்காரன் ஓடலாம். எதுக்கு ஓடலாம் பாருங்க, இருட்டில் இருக்கிறாங்க. அதனால அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநிலைக்கு பவுலுக்கும் சீலாவுக்கும் விழுந்தார். இவனுடைய நிலைமை மாறி போச்சுங்க. அனுபவத்தினால நிலைகள் மாறி போச்சு. எவ்வளவு எதிர்த்திருந்திருப்பான் இந்த பவுலையும் சீலாவையும், அவன் எவ்வளவு எதிர்த்திருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க. இப்போ நடுநடுக்கிறான். ஏன்னா இவனுக்கு பயம், அந்த அனுபவம் அவனை மாற்றி விட்டது. என்னடா இது, நல்ல சங்கிலி போட்டு கட்டி வச்சிருந்தோம், நல்ல கயிறு போட்டு கட்டி வச்சிருந்தோம், பாடிதான் தொலை கொடுத்துட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பாடு வந்து இவன் தூங்கிருக்கான் பாருங்க, எவ்வளவு நல்லவங்க பாருங்க. இவன் அவங்க பாடி துதித்து கொண்டிருந்தாங்க, சத்தம் கேட்டிருக்கோம். ஆனாலும் நல்லா அயர்ந்து நித்திரை அடைந்திருக்கிறான். இப்போ என்ன நடக்குது? அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க நினைச்சு அழிக்க நினைக்கும் போது அந்த ஒரு அன்பின் குரல் அங்க வருது. பவுல்கிட்ட, நீ பெரிய ஒன்று செய்து கொள்ளாது, நாங்கள் இங்கதான் இருக்கிறோம், நீ நினைக்கிறது ஒண்ணு நடக்கும். இவன் நடுங்கி முன்னாடி விழுகிறான். முதல் அந்த சிறைச்சாலைகளுடைய மாற்றத்தின் முதல் வார்த்தை என்ன தெரியுமா? 30 வசனத்துல, அவர்கள் வெளியே அழைத்துக் கொண்டு ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் இப்ப புரிஞ்சுங்களா? ஆண்டவர் ஏன் பவுலையும் சீலாவையும் அந்த சிறைச்சாலையில் வைத்தார் என்று. இப்ப என்ன அனுபவத்துக்கு வந்துட்டான்? ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அனுபவத்துக்கு வந்துட்டான். எப்படி இருந்தாவன்? தூங்கினா, அவசரப்பட்டான், தற்கொலை பண்ண போனா, இல்ல ஒரு பயத்தோடு இருந்தான். இப்ப என்ன கேட்கிறான்? இவங்களை பார்த்து ஆண்டவருடைய அருமையை புரிந்து கொள்கிறான். ஒரு மாற்றம் இவனுக்குள்ள வருது. மலைமேல் ஏறும் அனுபவம். நான் 38 அனுபவம். எத்தனை பேர் மாறினீங்க? சாட்சியெல்லாம் சொன்னோம், இப்ப சொன்னாலும் தைரியமா சொல்லுவோம். ஒவ்வொரு அனுபவம் மோசேயுடைய வாழ்க்கையிலே மலைமேலே ஏறி அவன் பட்ட ஒவ்வொரு அனுபவங்களையும் பாஸ்டர் பேசி 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 நம்ம இருதயத்துக்குள்ள அது நீங்காத ஒரு வடுவாய் மாறி போச்சு. கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனா பிரயோஜனம் என்ன? மாற்றம் வரணுமே. மோசேயுடைய வாழ்க்கையில அவருடைய அனுபவம் மூலமாக அவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினார் ஆண்டவர். நமக்கு என்ன மாற்றம் வந்தது? உங்களுக்கு என்ன மாற்றம் வந்தது? எனக்கு என்ன மாற்றம் வந்தது? கேட்டதுதான். அனுபவங்கள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இங்க 16ஆம் அதிகாரத்தில் நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் எனக்கு உண்மை தெரியாது. இப்ப அனுபவம் அவனுக்கு வந்துருச்சு. இப்ப அவனுக்கு மாற்றங்கள் வர வேண்டும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலிடத்துல அவங்க சொல்லும் போது, அப்பதான் 36ஆம் வசனத்தை மட்டும் யாரும் வாசிங்க. அதற்கு அவர்கள், பவுல் மட்டும் சொல்லல, நல்ல கவனிங்க, 2 பேரும் சேர்த்து சொல்றாங்க இந்த வார்த்தை. யாரு? பவுலும் சீலா. ஏன்னா அதற்கு பவுல் என்று போட்டிருக்கலாம், இல்ல அதற்கு அவன் என்று போட்டிருக்கலாம். என்ன போட்டிருக்கீங்க? அவர்கள் போடும்போது 2 பேரும் அவை ஒன்னா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ மாத்திரமல்ல, நீயும் உன் வீட்டாரும் சொல்லுங்க. உங்களுடைய ரட்சிப்பின் மாற்றத்தினால நீங்கள் மாத்திரம் மாற்றம் அடைவதில்லை, உங்களுடைய குடும்பமும் மாற்றம் அடைகிறது. ஹல்லேலூயா. ஆமா, ஒன்று மூலமாக தாங்க 10 மாறும், 10 மூலமாக 100 மாறும், 100 மூலமாக 1000, 1000 மூலமாக லட்சத்தின் மூலமாக. இதுதான் கணக்கு. இந்த மாற்றம் உனக்குள்ள இருந்து வரும். அனுபவத்தின் மூலமாக ஒரு மாற்றம். சிறைச்சாலைக்காரனுக்கு ஒரு புதிய அனுபவம். இந்த அனுபவம் இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. என்ன மாற்றம்? நான் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்பொழுது பவுலும் சீலாவும் சொல்லுகிறார்கள், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை உடனே ஞானஸ்நானம், அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் வருது. என்ன பண்றாங்க? ஏன்னா அவங்க ஒண்ணுமே தெரியாது. இப்ப ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டாங்க.
நானும் நீங்களும் பேசினா அவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியமா தெரியாது. பவுல் ஒரு வார்த்தை சொன்னாலும் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? 100 வார்த்தை சொன்ன மாதிரி இருக்கும்ல, அப்படிதானே? கண்டிப்பா பவுல் எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரர் தெரியுங்களா? அவர் ஆண்டவர் சும்மா அழைக்கலங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை போல வைராக்கியமாய் தைரியமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்தவர்கள் வேறு யாருமே கிடையாது. எந்த அளவுக்கு அவன் தேவனுடைய ஜனங்களை அவன் பகைத்தானோ அந்த அளவுக்கு இப்ப தேவனுடைய ஜனங்களை அவன் நேசிக்காத, அந்த அளவில் அதை காட்டிலும் மேலாக நேசிக்க ஆரம்பிக்கிறான். அதனாலதான் அவனால அங்க இருக்க முடியல. எப்படியான வெளியே ஓடி ஆண்டவர் அவனை அழைத்தார், பேர் சொல்லி அழைத்தார். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆமாங்க, ஆண்டவர் உன்னை சுவிசேஷத்துக்காக அழைத்திருக்கார். அதனாலதான் போகும்போது சவுலே சவுலே என்று ஆண்டவர் அழைத்தார். இப்பொழுது அவருக்கு பெரிய ஒரு சான்ஸ், ஒரு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு. அவன் சிறைச்சாலைக்காரனை மாற்றுகிறார். என்ன சொல்ற? நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும் சொல்லி தேவனுடைய வசனத்தை போதித்தார்கள். வசனம் ரட்சிப்புக்கு கொண்டு வருகிறது. அதனால நீங்க கூவக்கூடாது. முதல்ல சொன்ன வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். நீங்க அதை மறந்துவிடக்கூடாது. இந்த வேதம் மாத்திரம் தான், இந்த தேவனுடைய வார்த்தை மாத்திரம் தான். மற்ற எந்த புஸ்தகமும், எந்த படிப்பு புஸ்தகமோ, எந்த கதை புஸ்தகமோ, எந்த புஸ்தகமா இருந்தாலும் அதை படிக்கிறதோட யோசிக்கிறதோடு சரி. ஆனா தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. அப்போ தாவீது அடிக்கடி அதை சொல்றார். 110 உடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறது. ஆமா, உடைய வசனம் என் கால்களுக்கு. ஆமா, அப்ப அப்படிதான் தாவீது சொல்ற. ஏன்னா அதுதான் அவர்கள் நடத்துகிறது. நீங்க போதித்த பிறகுதான் அங்க என்ன நடக்குது? அவனுக்கும் அவன் வீட்டில் அவனுக்கும் போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே. இது ஒரு பெரிய மாற்றம். யாருக்கு? பவுலுக்கு ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா அவனுடைய அனுபவத்தில் இப்படி சிறையிலே போட்டதுக்கு அவன் அனுபவம் இப்பொழுது சிறைச்சாலைக்காரனுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. சரி, இப்பதான் செய்திக்குள்ள வருகிறேன். கால் மணி நேரம் பேசிட்டாரு, இப்பதான் செய்திக்கு வரான்னு சொல்ற. இப்பொழுது சிறைச்சாலைக்காரனுடைய மாற்றம். இவ்வளவு நேரம் அனுபவத்தை பார்த்தோம், மாற்றத்தை பார்த்தோம். சுருக்கமா 10 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். முதல் காரியம் அவன் என்ன செய்யறான்? 33 வசனத்தை முதல் பகுதியை வாசிங்க. முதல் காரியம், பவுலும் சீலாவும் எப்படி இருக்கிறாங்க? அடிபட்டு இருக்கிறாங்க. அவங்களை சும்மா அப்படியே போட்டு கட்டி வச்சிட்டாங்களா? சிறைச்சாலையில நம்ம யார் போனதுல நமக்கு அங்க என்ன நடக்குது தெரியல, கேள்வி நமக்கு. ஆமா, சிறைச்சாலையில போனா நீங்க தாங்க முடியாது, இப்படிதான் சொல்லுவாங்க. போயிட்டு வந்தவங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, சும்மா பேசுறது நம்ம சிறைன்னு சொல்லிடுறோம். பெரிய கஷ்டம். இவங்களை அடித்தார்கள், ரத்த காயத்தோடு இருக்கிறாங்க. அப்போ இவன் முதல் மாற்றம் இவனுக்கு செஞ்சது என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனம் இந்த சிறைச்சாலைக்காரனுக்கு வருகிறது. உதவி செய்கிறவனாக இருக்கிறான். அழைத்து கொண்டு போய் காயங்களை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் சொன்னோடனே அவன் சொன்னா, விசுவாசி நீ ரட்சிக்கப்படும், நீ மாத்திரமல்ல குடும்பமும் ரட்சிக்கப்படும் சொன்னோடனே இவனுக்கு ஒரு மாற்றம். முதல் மாற்றம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனம் இந்த சிறைச்சாலைக்காரன். இது வரைக்கும் அவனுக்கு இல்லை, இப்பொழுது ஒரு மாற்றம் வந்துருச்சு. சமாரியன், நல்ல சமாரியன் சொல்லுவோம், உங்களுக்கு தெரியும். அது ஓமை. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கதையை சொல்கிறார். அப்பொழுது ஒரு ஒருவன் வழிபோக்கன், ஒருவன் சென்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரிந்த கதை அது. ஒரு திருடன் வந்து அவனை அடித்து போட்டு அவனிடத்தில் உடைமைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவனை குற்றுயிராக துடிச்சுக்கிட்டு இருக்குது உயிர், மற்றபடி நல்ல காயப்படுத்தி விட்டு செல்ல விடுகிறார். 3 பேர் அங்க வராங்க. முதல்ல யார் வராங்க? ஆசாரியர். அடுத்தது டேவிட். 2 பேரும் கண்டும் காணாம போயிடுறாங்க. ஆனா 3வது ஒருத்தர் வர சமாரியன். அவன் அந்நியனா இருந்தான். ஆனா கீழே கிடக்கிறவன் யாரு என்ன எதுவுமே அவன் கேட்கல. அவனுக்கு அந்த உதவி செய்யக்கூடிய அந்த நல்ல குணம் அவனுக்கு இருந்தது. உடனே வருகிறான். நீங்க அதை வீட்டிலே படிச்சு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல அது வருகிறது. அப்படியே பார்த்து அவனை அப்படியே விட்டுல, அவனை அங்கேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவனை கொண்டு போய் நேரா ஒரு சத்திரத்துக்கு கொண்டு போய் அங்கேயே அவனை ஒப்படைச்சு அவனை அங்க பாதுகாக்க சொல்லி அதை பராமரிக்க சொல்லி காசை கொடுத்து இவனை பத்திரமா சொந்தமாக நம்ம சொந்த தம்பி, அண்ணன், அக்கா, தங்கச்சி, சுற்றி இருக்கிற உறவுகளுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்,
உதவி செய்ய மாட்டோம். யாரோ ஒருவர் அவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மாற்றம் அவனுக்குள்ள இருக்குது. அது எதனால வந்தது? ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ரட்சிக்கப்படும் போது நமக்குள்ள மாற்றம், முதல் மாற்றம் இந்த சிறைச்சாலைக்காரனுக்கு உதவி செய்யக்கூடிய குணம். நல்ல சவாலியை கொண்டு போய் ஒப்படைச்சு விட்டு என்ன சொல்றான், மேற்கொண்டு காசு ஆனாலும் நீ செலவு பண்ணு, நான் என்ன பண்றேன், வந்து உனக்கு கொடுக்கிறேன் என்று பராமரித்தான். அல்லேலூயா. உதவி செய்யக்கூடிய மனது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு ஒரு மாற்றம் வந்துச்சுங்க. ஆமா, இப்ப அடித்து காயப்பட்டிருக்கிற பவுலுக்கும் சீலாவுக்கும் இவன் காயங்களே அவன் கழுவுகின்றான். முதலாவது மாற்றம், உதவி செய்கிறவனாக அவன் மாறுகிறான். இரண்டாவது 34 வசனத்தை வாசிங்க. பின்பு அவன் கூட்டி கொண்டு போய் இப்ப இரண்டாவது அவன் என்ன பண்றான், உபசரிக்கிறான். இது வரைக்கும் யாரை கூப்பிடுவாங்க யோசிச்சு பாருங்க. சிறைச்சாலையிலே கைதியா இருந்தவன் இப்பொழுது இவன் என்ன பண்றான், நீங்க எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட, எங்க வீட்டுக்கு நீங்க வரணும். இல்ல இந்த ஒரு குணம் தமிழர்களுடைய சிறந்த பண்பாடு என்னதுங்க, விருந்தோம்பல். இது சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவில் எங்கேயுமே அது இருக்காது. தமிழர்களுக்கான ஒரு தனித்தன்மை என்ன தெரியுமா, விருந்தோம்பல். ஆனா கூத்துட்டு பின்னாடி பேசுவோம், அது வேற விஷயம். ஆனா விருந்தோம்பல் என்பது நமக்கு கண்டிப்பா உண்டு. ஆமா, உபசரிக்கணுங்க. ஒவ்வொருவரும் நம்ம மற்றவர்களை உதவி செய்வது மாத்திரமல்ல, உபசரிக்க கூடாது. உன்னுடைய மாற்றம் வருது பாருங்க. அவன் சொன்னா, அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டு கொண்டு போய் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவோட ஒரு மாற்றம் வருகிறது. முதல்ல உதவி செய்யணும் ஒரு நல்ல குணம், அந்த தெய்வீக குணம் வருகிறது. இரண்டாவது உபசரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இவனுக்கு வருகிறது. அதனாலதான் பவுலையும் சீலாவையும் கூட்டி கொண்டு போய் என்ன பண்றாங்க, அங்க போஜனம் கொடுக்கின்றார். உபசரிப்பது நல்ல குணம். யாராலும் உபசரிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். முடிந்த வரைக்கும் உபசரிப்பது என்பது கொடுப்பது. எவ்வளவு பசியோடு இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. பவுல் சீலாவுக்கு சோறு போட்டு தான் அடிச்சிருப்பாங்க, பட்னி போட்டிருப்பாங்க. இல்ல இல்ல ஒரு கொடுத்திருந்தாங்க, சாப்பிட்டுக்க மாட்டாங்க. ஆமா, ஆனா இப்பொழுது சிறைச்சாலைக்காரன் மனதில் ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு. என்ன பண்றா, உபசரிக்கின்றான். அப்படியே தொடர்ந்து வாசிங்க. மூணாவது ஒரு காரியம் சொல்லி நம்பிக்கிறேன் கூட மூன்றாவது அவனுக்குள்ள ஒரு மாற்றம், அவன் உன்னதரை விசுவாசிக்கிறவனாக மாறுகிறான். பாத்தீங்களா? ஏன்னா அந்த கட்டளையை அவன் நிறைவேற்றுகிறான். என்ன அந்த பவுல் சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்போ வேதம் சொல்கிறது, தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில், ஏன்னா அவன் வீட்டாரோடு தெரியாது, இப்போ போய் பேசி இருக்கிறான். இயேசு அவரது விசுவாசமா இருந்தனால நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். அவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர், இந்த நிகழ்ச்சி நடந்தது, என்னுடைய அனுபவத்தில் பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார், இப்பொழுது நான் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவனாக. மூன்று மாற்றங்கள். என்ன மாற்றம்? உதவி செய்கிறார், உபசரிக்கிறார், உன்னதரை விசுவாசிக்கிறார். இந்த மூன்று மாற்றம், இந்த மூன்று மாற்றத்தினாலே கிடைத்த ஒரு பெரிய நன்மை. அப்படியே வசனத்தை முடிங்க. மன மகிழ்ச்சியா இருந்தார். ஹல்லேலூயா. இப்போ அவனுக்குள்ள இருந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மனம் மகிழ்ச்சியா இருந்தார். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையிலே நீங்க மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் இந்த மூன்று மாற்றங்கள், இந்த சிறைச்சாலைக்காரனுக்கு இருந்த மாற்றங்கள் நமக்கு வரணும். ஒரு அனுபவத்தின் மூலமாக நமக்கு மாற்றங்கள் வரப்பட வேண்டும். என்னது? மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களை உபசரிக்க வேண்டும், எல்லாவற்றையும் மேலாக எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். இந்த மூன்றை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கும் குடும்பங்களுக்கு என்ன கிடைக்கும்? மகிழ்ச்சி கிடைக்கும். அது உங்களுடைய மன மகிழ்ச்சி கிடைக்கும். ஆமா, மன மகிழ்ச்சி கிடைக்கும். ஆக நம்முடைய அனுபவங்கள் நமக்கு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நிறைய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு, ஆனா இந்த மாற்றங்கள் உண்டா? அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சீலா சிறையிலே அடைக்கப்பட்டதற்கான காரணம், சிறைச்சாலை காரணம், அவருடைய குடும்பங்களும் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக ஒரு சின்ன ஒரு துன்பம், சின்ன ஒரு அனுபவம், அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதன் மூலமாக இந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று இன்றைக்கு தேவனுக்கு விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியோடு இருக்கிற குடும்பமாக மாறி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் அதிகமாக மாற்ற அவர் நல்லவராக இருக்கிறார். அனுபவத்திலே நாம் தேவனுக்குரியதாக மாறுவோம். அதற்கு செய்ய வேண்டியது உதவி செய்வோம், உபசரிப்போம்,
உள்ளதை விசுவாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற மகிழ்ச்சியை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் அந்த விதமாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.